அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காதஹு. அம்து சலவாத்துக்குப் பின் சென்ற பதிவில் வஹன் என்ற நோயின் மருத்துவ முறைகளைப் பற்றி பார்த்து இருந்தோம். இந்த பதிவு வஹன் என்ற காணொளி படலத்தின் இறுதிப் பாகமாகும். இந்த பாகத்தில் வஹனுக்கும் வெக்கத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள்ளப் போகிறோம். மேலோட்டமாக பார்க்கும்போது வஹனும் வெட்கமும் ஒன்று போலத்தான் தோன்றும். ஆனால் உண்மை என்னவென்றால் இரண்டும் இரண்டு துருவங்களாகும். இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் நமது முடிவுகளிலும் செயல்பாடுகளிலும் முழுமையான உறுதிப்பாட்டை அடைய முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். ஹையா எனும் வெக்கம். இஸ்லாத்தில் வெக்கம் எனும் பண்பு பெண்களுக்கு மட்டும் சொந்தமான ஒன்றல்ல, மாறாக அது ஆண்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாகும். நபியவர்கள் கூறினார்கள், ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. வெக்கம் என்பது ஈமானின் ஒரு கிளையாகும் என்றார்கள். மேலும் ஒருநாள் நபியவர்கள் ஒரு வழியாக சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு அண்ணன் தனது தம்பிக்கு, நீ அதிகமாக வெக்கப்படுகிறாய் என்று கூறினார். இதனை செவியுற்ற நபியவர்கள் கூறினார்கள், அவரை விட்டுவிடுங்கள், நிச்சயமாக வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும் என்று கூறினார்கள். இங்கு நபியவர்கள் வெட்கத்தை ஈமானுடன் இணைத்து இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இதிலிருந்து வெட்கத்துக்கு இஸ்லாம் கொடுத்துள்ள முக்கியத்துவத்தை உங்களால் கண்கூடாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவர் நம்மிடம் இப்படி கேட்கிறார், தோழரே, நீங்கள் முன்னர் வஹன் எனும் நோயால் முஸ்லிம் சமூகம் துன்பப்படுவதாக கூறினீர்கள். ஆனால் இப்போது வெட்கம் நல்லது என்று கூறுகிறீர்கள். இரண்டும் ஒன்றோடொன்று முரணாக தோன்றுகிறதே. கூறுகிறேன், இந்த கேள்விகளுக்கான பதில் நபியவர்களுடைய வாழ்க்கையில்தான் இருக்கிறது. அதனால் நபியவர்களிடமே சென்று விடுவோம் வாருங்கள். முதலாவது, அனஸ் இப்னு மாலிக் ரலியவர்கள் கூறினார்கள், மக்களிலேயே அதிக வெக்கம் உள்ளவராக நபியவர்கள்தான் இருந்தார்கள். அவர்கள் யாரையும் கடிந்து கொண்டதை நான் கண்டதே இல்லை என்கிறார்கள். இரண்டாவது, அபூ சயீத் அல் குத்ரி ரலியவர்கள் கூறினார்கள், தனது அறையில் இருக்கும் ஒரு கன்னிப் பெண்ணை விட நபியவர்கள் வெட்கம் உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு விடயம் நபியவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் அதனை அவர்களுடைய முகத்தில் இருந்தே அடையாளம் கண்டு கொள்வோம். அதாவது வெட்கத்தின் காரணமாக நபியவர்கள் ஏதும் கூறிவிட மாட்டார்கள் என்கிறார்கள். மூன்றாவது, ஆயிஷா ரலியவர்கள் கூறினார்கள், நபியவர்கள் தரக்குறைவாக நடந்து கொள்ள மாட்டார்கள், மக்கள் மத்தியில் கடினமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், யாராவது கெட்ட விதமாக அவர்களுடன் நடந்து கொண்டாலும் நபியவர்கள் மன்னித்து மறந்து விடுவார்கள் என்கிறார்கள். நபியவர்கள் எந்தளவு வெட்கம் உடையவர் என்பதனை அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? வெட்கம் தடுக்கவில்லை. இந்த வெட்கம் நபியவர்களை சில விடயங்களை விட்டும் தடுக்கவில்லை. முதலாவது, உண்மை பேசுவதில் இருந்து தடுக்கவில்லை. ஆயிஷா ரலியவர்கள் கூறினார்கள், நபியவர்கள் உண்மையைத் தவிர வேறு எதனையும் பேசி நான் கண்டதில்லை, ஒன்றை கூறிவிட்டு அதற்கு மாற்றமாக நடந்ததாக நான் கண்டதில்லை என்கிறார்கள். இரண்டாவது, மெய் சாட்சி சொல்லுவதில் இருந்து தடுக்கவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியவர்கள் அறிவித்தார்கள், நபியவர்கள் கூறினார்கள், ஒருவேளை திருடியது என் மகள் பாதிமாவாக இருந்தால் நான் அவளது கைகளையும் வெட்ட உத்தரவிட்டு இருப்பேன் என்றார்கள். மூன்றாவது, இஸ்லாத்தைக் கற்றுக் கொடுப்பதில் இருந்து தடுக்கவில்லை. ஆயிஷா ரலியவர்கள் அறிவித்தார்கள், ஒரு பெண் நபியவர்களிடம் வந்து மாதவிடாய் காலத்துக்கு பின் குளிப்பதைப் பற்றி கேட்டாள். நபியவர்கள் விளக்கிக் கூறினார்கள். அந்த பெண் மறுபடியும் கேட்டாள், என்னுடைய இரத்தத்தை எப்படி சுத்தம் செய்வது என்று. நபியவர்கள் தனது கூச்ச சுபாவத்தின் காரணமாக இந்த கேள்விக்கு பதிலளிக்க சங்கடப்பட்டார்கள். ஆனாலும் பதிலை தெளிவாக மறைக்காமல் கூறினார்கள். நான்காவது, அநியாயத்தை தடுப்பதில் இருந்து தடுக்கவில்லை. அனஸ் இப்னு மாலிக் ரலியவர்கள் அறிவித்தார்கள், ஒருநாள் நபியவர்கள் கூறினார்கள், உங்கள் சகோதரனுக்கு உதவி செய்யுங்கள். அவர் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அநியாயத்தால் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி. உடனே ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, அநியாயத்துக்கு உள்ளானவருக்கு உதவி செய்யலாம், அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்வது என்று கேட்டார். அப்போது நபியவர்கள் கூறினார்கள், அவரை அநியாயம் செய்வதில் இருந்து தடுப்பதுதான் அவருக்கு செய்யும் உதவி என்றார்கள். இப்போது உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும். அது என்னவென்றால், நபியவர்களுடைய அதீத வெட்கம் இஸ்லாத்தை பின்பற்றும் விடயத்தில் அவர்களை தடுக்கவில்லை என்பதனை. வஹன். ஆனால் வஹன் எனும் நோய் பிடித்த ஒருவர் சில சமயங்களில் பயத்தினால் உண்மையை மறைப்பார். உலக இழப்புகளுக்கு பயந்து பொய் சாட்சியங்களை கூறுவார். பொய்யான விடயங்களை பிதற்றுவார்.
அநியாயத்தை தடுக்காமல் ஒதுங்கிக் கொள்வார். இந்த குற்றங்களை வஹன் எனும் நோவுள்ள ஒருவராலேயே செய்ய முடியும். ஆனால் இன்றைய நவீன இஸ்லாமிய சமூகத்தில் வஹனுக்கு வெட்கத்தின் சாயம் பூசப்படுகிறது. விஷத்துக்கு மருத்துவ பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இஸ்லாத்தில் வெட்கம் ஏன் போற்றப்படுகிறது? வஹன் ஏன் தாழ்த்தப்படுகிறது? உண்மையில் வெட்கம் ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து தடுக்கிறது, மனிதனின் கண்ணியத்தை பாதுகாக்கிறது, மனிதனின் நடைமுறைகளை அழகாக்கிறது. இதனால்தான் நபியவர்கள் கூறினார்கள், வெட்கம் நலவை தவிர வேறு எதனையும் ஈர்ப்பதில்லை என்று. ஆனால் அதே சமயம் ஈமானின் பாகமான இந்த வெட்குணர்வு கோழைத்தனத்தை நோக்கி வழி சறுக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் வஹனை தூற்றுகிறது. வஹன் மனதுக்குள் கோழைத்தனத்தை விதைக்கிறது, மனித கண்ணியத்தை சிதைக்கிறது, உலகில் அநியாயம் பரவிட வழி செய்கிறது. வஹன் எனும் நோவுள்ள ஒரு சமூகம் எப்போதும் தனது உயிர்களையும் தனது உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்ளவே முயற்சி செய்கிறது. இது சமூகத்தில் ஒருவித கூட்டு சுயநலத்தை உண்டாக்குகிறது. பூமியில் அநியாயம் நடந்தால் நமக்கு என்ன, அதனை தடுப்பது நமது வேலையில்லை என்று சிந்திக்க வைக்கப்படுகிறது. இதனால் வஹன் என்னும் நோய் பிடித்த ஒரு சமூகத்துக்கு உலகிலும் கேவலம்தான், மறுமையிலும்தான். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்வதில்லை, எனினும் மனிதர்கள் தமக்குத் தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். இத்துடன் இந்த வஹன் என்ற காணொளிப் படலம் முடிவடைகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.